ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் 10th ஸ்டாண்டர்ட் த லாஸ்ட் லெசன். ஆத்தர் பேர் அல்ஃபோன்ஸ் டாட்டட். அந்த கடைசி பாடம், இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு. இது நமக்கு யூனிட் 6ல் வர ப்ரோஸ். திஸ் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் Prussian War. France was ruled by Bismarck. Prussia then consisted of what now are the nations of Germany, Poland, and parts of Austria. The Prussians defeated the French and the districts of Alsace and Lorraine fell into the hands of the Prussians. The oppressors not only wanted the territory but dominated over the language and culture of the Germans, thus to take away their identity. Read the lesson to find out impact this had on life at school. இந்த பாடம் பிரான்ஸ் புருஷியன் போர் நடந்த நாட்களை குறிக்கிறது. பிரான்ஸ் தேசம் பிஸ்மார்க் என்பவரால் ஆளப்பட்டது. புருஷியா நாடு அப்போது இப்போது உள்ள ஜெர்மனி, போலந்து மற்றும் ஆஸ்திரியாவின் சில பகுதிகளை கொண்டிருந்தது. புருஷியர்கள் பிரெஞ்சுக்காரர்களை தோற்கடித்தனர். மேலும் அல்சாசே மற்றும் லொரைன் மாவட்டங்கள் புருஷியர்களின் கைவசம் வந்தன. அவர்களது பிரதேசங்களை விரும்பியது மட்டுமல்லாமல் ஜெர்மானிய மொழியையும் கலாச்சாரத்தையும் அடக்குமுறையாளர்கள் அவர்களிடம் திணித்து அவர்களது அடையாளத்தை பறிக்க முயன்றனர். இப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டை கைப்பற்றிடுச்சுன்னா அந்த நாடு தன்னுடைய மொழியையும் அந்த நாட்டில் திணிக்க முயல்கிறது, அவர்களுடைய உரிமையை பறிக்க முயல்கிறது. இந்த சம்பவம் ஒரு பள்ளியில் என்ன விளைவை ஏற்படுத்தியது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஐ ஸ்டார்டட் ஃபார் ஸ்கூல் வெரி லேட் தட் மார்னிங் அண்ட் வாஸ் இன் கிரேட் dread ஆஃப் ஸ்கோல்டிங், எஸ்பெஷலி பிகாஸ் எம் ஹேமல் had said that he would question us on participles and I did not know the first word about them. For a moment, I thought of running away and spending the day out of doors. It was so warm, so bright. The birds were chirping at the edge of the woods, and in the open field back of the sawmill, the Prussian soldiers were drilling. It was all much more tempting than the rule for participles, but I had the strength to resist and hurried off to school. இந்த லெசனுடைய ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கவனிங்க. அன்று காலையில் நான் பள்ளிக்கு தாமதமாகத்தான் புறப்பட்டேன். மேலும் திட்டு வாங்குதலை பற்றிய ஒரு பெரிய பயம் என்கிட்ட இருந்தது. ஏன்னா குறிப்பாக எம் ஹேமல் வினை எச்சங்கள் பற்றி எங்களிடம் கேள்வி கேட்கப் போவதாக கூறியிருந்தார். மேலும் எனக்கு அவைகளை பற்றிய முதல் சொல் கூட தெரியாது. ஒரு கணம் எங்காவது ஓடி போய் இந்த நாளை வெளியே கழிக்கலாம் என நான் நினைத்தேன். அந்த நாள் வெதுவெதுப்பாகவும் மிக பிரகாசமாகவும் இருந்தது. பறவைகள் மரங்களிடையே கீச்சு கீச்சு என்ற சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தன. திறந்த வெளியில் மர அறுப்பு ஆலைக்கு பின்னே புருஷிய வீரர்கள் பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். இவையெல்லாம் வினை எச்சங்களின் விதிகளை விட என்னை அதிகமாக தூண்டுபவைகளாக இருந்தன. ஆனால் அவற்றை மேற்கொள்ள எனக்கு பலம் இருந்தது. மேலும் பள்ளிக்கு விரைந்தோடி சென்றேன். வேகமாக போனேன். நெக்ஸ்ட் பேராகிராஃப் கவனிங்க. When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board.
For the last 2 years, all our bad news had come from there. The lost battles, the draft, the orders of the commanding officer, and I thought to myself without stopping, what can be the matter? What can be the matter now? நான் நகர மண்டபத்தை கடந்து சென்றபோது அங்கு தகவல் அறிவிப்பு பலகையின் முன் ஒரு கூட்டம் இருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக எங்களது அனைத்து துர்ச்செய்திகளும் வந்திருந்தது. அதாவது போர்களில் தோல்வி, வரைவு தீர்மானங்கள், மேலதிகாரிகளின் கட்டளைகள். மேலும் இப்போது அங்கே என்ன நடந்திருக்கும் என நான் ஓயாமல் எனக்குள்ளாகவே எண்ணினேன். நெக்ஸ்ட் பேராகிராஃப். Then as I hurried by as fast as I could go, the blacksmith watcher who was there with his apprentice reading the bulletin called after me, "Don't go so fast, bub. You will get to your school in plenty of time." இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங்னு பார்த்தீங்கன்னா, பின்னர் நான் எவ்வளவு வேகமாக செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக செல்கையில் அங்கிருந்த வாட்சர் என்னும் இரும்பு கொல்லன் அவரது பயிற்சி உதவியாளர் என்னை அழைத்து, வேகமாக நீ செல்ல வேண்டாம், பள்ளிக்கு செல்ல உனக்கு இன்னும் அதிக நேரம் இருக்கிறது என்றனர். நெக்ஸ்ட் ஒன். I thought he was making fun of me and reached M. Hamel's little garden all out of breath. அவர்கள் என்னை கேலி செய்வதாக நான் எண்ணியவாறு மூச்சிறைக்கும்படி ஹேமல் ஆசிரியரின் சிறு தோட்டத்திற்கு ஓடிச் சென்றேன். நெக்ஸ்ட் பேரா. Usually when school began, there was a great bustle which could be heard out in the street. The opening and closing of desks, lessons repeated in unison, very loud, with our hands over our ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. But now it was all so still. I had counted on the commotion to get to my desk without being seen. But of course, that day everything had to be as quiet as Sunday morning. Though the window, I saw my classmates already in their places, and M. Hamel walking up and down with his terrible iron ruler under his arm. I had to open the door and go in before everybody. You can imagine how I blushed and how frightened I was. வழக்கமாக பள்ளி தொடங்கிய போது வெளியே தெருவில் கேட்கும் அளவிற்கு ஒரு பேரிரைச்சல் அங்கே இருக்கும். மேசைகளை திறந்து மூடுவது, உரத்த குரலில் ஒன்று சேர்ந்து எங்கள் கரங்களை காதுகளில் வைத்து நன்கு புரியும்படியும் பாடங்களை படிப்பது மற்றும் ஆசிரியரின் பெரிய அடிக்குச்சி மேசையின் மீது தட்டும் சத்தம் எல்லாம் கேட்கும். ஆனால் இப்போது அது எல்லாம் அப்படியே இருந்தது. நான் இந்த குழப்பத்தின் மத்தியில் எனது மேசைக்கு யாரும் பார்க்காதவாறு சென்று விடலாம் என முயன்றேன். ஆனால் அன்று